ஃபஸ்ட் இயர்ஸ் இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து ப்ராசஸ் ஆஃப் ஆர்கனைசிங். இந்த ஆர்கனைசிங் அப்படின்றத வந்து நம்ம எப்படி வந்து செயல்முறைப்படுத்த போகிறோம் அப்படின்றது தான் ப்ராசஸ். சரி, ப்ராசஸ் அப்படின்றது என்னென்னா செயல்முறைப்படுத்துறது, செயல்படுத்த வைக்கிறது, நடைமுறைப்படுத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம், இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணணும், பீப்புளை குரூப்பாக வச்சு அவங்கள வந்து ஒர்க்கை பண்ண வைக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். எந்தெந்த மெத்தட்ஸ் மூலமாக நம்ம ப்ராசஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே ஒரு 4 பேசிக் மெத்தட்ஸ் இருக்குது. இதெல்லாம் அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் வந்து ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். அதாவது நம்ம செயல்முறைகளை ஐடென்டிஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் செய்ய போகிறோம் ஒர்க் ரிலேட்டடாக அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். நம்பர் 2, குரூப்பிங் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். அடுத்தது நம்ம என்னென்ன செய்ய போகிறோம் அப்படின்ற ஒர்க்கை வந்து குரூப் பண்ணணும். ஃபஸ்ட்டு எது பண்ணணும், செகண்ட் எது பண்ணணும், அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் லெவல் என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து குரூப் பண்ணணும். இப்போ என்னென்ன ஒர்க்லாம் செய்ய போகிறோன்னு ஒரு 10 கேட்டகரி ஆஃப் ஒர்க் இருக்குன்னா 10 கேட்டகரி ஆஃப் ஒர்க்கையும் குரூப் பண்ணணும். தேர்ட் ஒன், டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி. இங்கே டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி அப்படின்றது அதிகார பரவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகாரத்தை இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்து அதன் மூலமாக வேலை பண்ண வைக்கிறது. சரியா, இதுதான் வந்து டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் அசைன்மெண்ட் ஆஃப் டியூட்டிஸ். ஃபைனலாக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், யார் யாருக்கு என்னென்ன வேலை அப்படின்றத வந்து என்ன பண்ண போகிறோம், அசைன் பண்ண போகிறோம். ஆர்கனைசிங் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷனுடைய கோலை, அதாவது அவங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றுறதற்கு எம்ப்ளாயீஸை அதுக்காக ஒர்க் பண்ண வைக்கிறது தான் வந்து ஆர்கனைசிங். அது எப்படி பண்ண வைக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஒர்க்கரையும் அவங்கள ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணி அந்தந்த இடத்துல அந்தந்த வேலைகளை முடிக்க வைக்கிறது தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது. சரியா, இதை பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். The first one we going to see identification of activities. என்ன ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றது செயல்கள், என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அதுக்கு the first step is to determine the task that must be performed to achieve the establishment of objectives. நம்ம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம என்ன எஸ்டாப்ளிஷ் வெளிக்கொண்டு வர போகிறோம், எதை செய்ய போகிறோம் அப்படின்ற அந்த நோக்கத்தை வந்து தெரிஞ்சுக்கிறது. என்ன நம்ம பர்ஃபார்ம் பண்ண போகிறோம், அப்படி இப்போ எதுக்காக பர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் மார்னிங் எழுந்திரிக்கிறீங்க, இப்போ ஏதோ ஒரு இடத்துக்கு நீங்கள் கிளம்புறீங்க அப்படின்னா வீட்டில் என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க எங்கே போகிற அப்படின்வாங்க. ரைட், நீங்கள் போகிற பிளேஸ்க்குன்னு உங்களுக்கு ஒரு கோல் இருக்கணும். தட் மே பி ஃபார்மல் ஆர் கேஷுவல். நீங்கள் ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறீங்க, இல்லை வந்து ஒரு மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ண போகிறீங்க, இல்லை காலேஜ் ஓரியன்டாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் கேட்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும். ஸோ when we come for ஒரு ஜென்ரல் கேஷுவலாக நம்ம பண்ணக்கூடிய ஒரு டே டு டே டாஸ்க்லேயே இவ்வளோ விஷயம் இருக்குது, கோல் இருக்கும்போது when we going to work in an any kind of organization, இப்போ ஆர்கனைசேஷனுக்குன்னு ஒரு கோல் இருக்கும். அதுக்காக தான் அவங்க மிஷினரிஸ்லாம் வச்சுருக்காங்க, இதுக்காக தான் வந்து ஸ்டாஃப்ஸை ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க, இதுக்காக தான் வந்து ரெக்குவயர்மெண்ட்ஸ் அதுக்கு வேணுன்ற மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கி போட்டிருக்காங்க. அப்படின்னும்போது that has some goals. So the activities and jobs are building blocks of organization. அதாவது வேலை செய்கிறது ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றது ஒரு பெரிய பில்டிங் பிளாக் ஒரு ஆர்கனைசேஷனுடைய. இது எப்படி வந்து இன்றியமையாகாத ஒன்றுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. the activities to be performed depends upon the objectives. இந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து எதை சார்ந்திருக்கும் அப்படின்னா அப்ஜெக்டிவ். இங்கே அப்ஜெக்டிவ் அப்படின்றது ஒரு கம்பெனியோடைய, ஒரு ஆர்கனைசேஷனுடைய, ஒரு வேலை நிறுவனத்தினுடைய, ஒரு தொழில் நிறுவனத்தினுடைய நோக்கம். அப்ஜெக்டிவ்ஸ், நேச்சர், அவங்களுடைய கம்பெனி எதை சார்ந்த கம்பெனியோ அதோட நேச்சர், அதோட சைஸ் ஆஃப் என்டர்பிரைஸ்ன்றது நிறுவனம், இதை பொறுத்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நோக்கம் அப்படின்றது அவங்களுடைய ஆக்டிவிட்டியோடைய ஐடென்டிஃபிகேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே என்னென்னா எதை நோக்கி நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஆக்டிவிட்டி ஜாப்ன்றது ஒரு நெசசிட்டியான ஒரு இன்ஃபர்மேஷன். அது இல்லாமல் அந்த ஆக்டிவிட்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா தட் ஷுட் பி என்டையர்லி based and depends on the nature, size and objective of the organization or enterprise. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்டில் சொல்லியிருக்காங்க.
Second one we going to see grouping of activities. இது என்ன மேம் திங்ஸா, இது எப்படி நாங்கள் குரூப் பண்ண முடியும் அப்படின்னா, the various activities are grouped into departments or division, right? ஓகே, இப்போ நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு டீமாக ஒரு 10 மெம்பர்ஸ் இருக்கீங்க. எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணுறீங்கன்னா, யூ ஆர் ஆல் கோயிங் டு ப்ளே ஒன் கேம். ஏதோ ஒரு கேம் விளையாடுறதுக்கு பிளான் பண்ணுறீங்க, ரைட்? ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, என்ன கேம் அப்படின்றத பிளான் பண்ணுவீங்க. தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அது டீம் பிரிப்பீங்க. 10 இருக்கீங்க அப்படின்னா 5 டீமாக பிரிச்சுப்பீங்க, ரைட்? தென் அப்புறம் என்ன பண்ணுவீங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன அப்படின்றத அனலைஸ் பண்ணுவீங்க. தென் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்றத பிளான் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ ஒரு டீம் அண்ட் குரூப் ஆஃப் பீப்புள் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது அங்கே குரூப்பிங் அப்படின்றது ஆர்கனைசேஷனில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, டிபார்ட்மெண்ட்ஸ், டிவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. The various activities are grouped into departments or divisions according similarly அண்ட் காமன் பர்பஸ். ஒரு காமனான ஒரு பர்பஸ்க்காக இதை மாதிரி பிரிக்கிறது, சரியா? டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது துறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு துறை இருக்குன்னு ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது நீங்கள் எப்போவுமே மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும், மறக்கவே கூடாது. when we come for a production sector, generally on organization, கண்டிப்பாக அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். நான் ஒரு பேசிக் 4 டிபார்ட்மெண்ட்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கா? ஓகே, மைண்டில் வந்திருக்கணுமே நேரம். ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், தென் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், பர்சனல் ஆர் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட். தான் வந்து ஒரு ஆர்கனைசேஷனோட மேஜர் டிபார்ட்மெண்ட்ஸ். டிபெண்ட்ஸ் அப்பான் ஆர்கனைசேஷன், டிபெண்ட்ஸ் அப்பான் த சைஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன், அவங்களுடைய நேச்சர் ஒர்க் ஆஃப் ஆர்கனைசேஷன், அது டிசிக்னேஷன் வந்து வேரி ஆகும், டிபார்ட்மெண்ட்ஸ் மாறும். ஒருவேளை அது ஒரு ப்ராஜெக்ட் ஓரியன்ட் கன்சர்னாக இருந்தது அப்படின்னா ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்படின்னு இருப்பாங்க, ரைட்? அது டிசிக்னேஷனும் டிபார்ட்மெண்ட்ஸும் அதுக்கே, ரைட்? ஸோ இதுதான் வந்து குரூப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. டிபார்ட்மெண்ட் ஓரியன்டாக என்ன பண்ணுறது, டிவிஷன்ஸாகவும் என்ன பண்ணுறது, ஸ்ப்ளிட் பண்ணிடுறது ஃபார் காமன் ஆர்கனைசேஷ்னல் பர்பஸ். தென் அவங்க அந்த பர்பஸை வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணுவாங்க. இவங்க இந்த வேலையை செய்கிறவங்க, ப்ரொடக்ஷன் யூனிட்டில் இந்த ஒர்க்கை இந்த டைம்குள்ளே முடிச்சு கொடுக்கணும், மார்க்கெட்டிங்கில் இத்தனை பேர் போயிருக்காங்க, ஃபங்க்ஷன் கூட்ஸ் வந்து ரெடியாகி வந்துட்டதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலை. ஸோ the group may be various basis on functions, products and territories. எந்தெந்த ஏரியாவில் அண்ட் கஸ்டமர்ஸ் இவங்களை டிபெண்ட் பண்ணி தான் அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும், சரியா? ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, கம்பெனியோட கோல் என்ன, எதை நோக்கி பண்ண போகிறீங்க அப்படின்றத டுவர்ட்ஸ் ஆன் தட் they may going to categorized and make different departments and divisions as per concerns, ரைட்? இதுதான் வந்து குரூப்பிங் ஆக்டிவிட்டீஸ் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் we going to see assignment of duties. இது மாதிரி இவங்களுக்கு இந்த ஒர்க் அப்படின்னு சொல்லி நம்ம அசைன் பண்ணுறது, இவங்களுக்கு இந்த வேலைன்னு சொல்லி பிரித்து கொடுக்கறது தான் இந்த அசைன்மெண்ட் ஆஃப் டியூட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. the group of activities or departments that are allotted to the different position and the position is occupied by the individual best or suited for the assignment of the activities which creates the responsibility. இப்போது இந்த ஒரு குரூப்புக்கு நீங்கள் இந்த டாஸ்க் அப்படின்றத அசைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து தே ஆர் ஆல் த பெஸ்ட் ஃபார் த சூட் ஆஃப் த ஒர்க், அந்த பர்டிகுலர் ஒர்க்குக்கு. அட் த சேம் டைம் அவங்க தான் அந்த ஒர்க்குக்கு ரெஸ்பான்சிபிள். அதை முடித்து கொடுக்குற வரைக்கும் அவங்க அதை ரெஸ்பான்ஸ் எடுத்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த மாதிரி பிரித்து டிபார்ட்மெண்ட்டாகவே அவங்களுக்குன்ற ஒர்க் அலாட் பண்ணி கொடுக்கும்போது ஒரே ஒர்க்கு திரும்ப திரும்ப செய்கிறது அப்படின்ற அந்த ரிப்பீட்டேஷன் இருக்காது. டூப்ளிகேஷன் it avoids the duplication. That's why they use this technique. ஓவர்லேப்பிங் இருக்காது, கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது. ஐயோ இதை அவங்களே பண்ணிட்டாங்களே, நம்ம ஏன் இதை பண்ணணும். ஸோ இந்த கன்ஃபியூஷன்ஸ் இல்லாமல் அவங்கவுங்களுக்குன்னு ஸ்ப்ளிட் பண்ண டாஸ்க்கை வந்து they completed efficiently. So next one we going to see delegation of authority. First let me tell you what is delegation of authority. டெலிகேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, டிவிஷன் ஆஃப் அத்தாரிட்டி அண்ட் பவர் டு த டவுன்வர்ட்ஸ் டு த சபார்டினேட்ஸ். ஆக்சுவலாக வந்து சபார்டினேட் சுப்பீரியர் அப்படின்றவங்க அவங்களுக்கு மேலே இருக்கவங்க, ஒரு உயர் அதிகாரி, அவங்களுக்கு கீழே இருக்கவங்க சபார்டினேட், அவங்களுக்கு கீழே இருக்கவங்க ஒர்க்கர்ஸ். இப்போது ஒரு நடுநிலையில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர்வைசர் வந்து அவங்களுடைய
சூப்பர்வைசர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு மேலே இருக்கிற ஹையர் அத்தாரிட்டி அவங்களுக்கு ஒரு பவர் கொடுப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கீழே இருக்க ஒர்க்கர்ஸ்லாம் கரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்றத செக் பண்ணுறது. ஸோ இப்போது இந்த சபார்டினேட்க்கு வந்து அத்தாரிட்டி கொடுக்கறது அப்படின்றது என்ன அப்படின்னா, உங்களுக்கு இன்னும் கிளியராக புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற யாராவது ஒருத்தவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்கள யாராவது ஒருத்தவங்க வந்து இந்த ரூட்டில் போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் அவங்ககிட்ட போய் என்ன பண்ண முடியாது, நீங்கள் ஒன்றும் போலீஸோட ஹையர் அத்தாரிட்டி கிடையாது, நான் வந்து டிசி வந்து சொன்னால் தான் கேட்பேன் அப்படின்லாம் நம்மளால் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னா, அவங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது இந்த ஹையர் அத்தாரிட்டி, ரைட்? அவரை விட ஜூனியர் பொசிஷனில் யார் இருந்தாலும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா வித் அத்தாரிட்டியோட தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அத்தாரிட்டி அப்படின்றது அதிகாரம் கொடுக்கறது. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய சபார்டினேட் உங்களை வேலை வாங்கும்போது நீங்கள் ஏன் எங்களை கொஷின் கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி லேபர்ஸ் கேட்காம அவங்களுக்கு அந்த அத்தாரிட்டி வந்து ஹையர் அத்தாரிட்டி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ தே obey, not an obey, they must do their work efficiently and reporting to the subordinate or superiors. இதுதான் வந்து டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி. பட் என்னென்னா அந்த அத்தாரிட்டி வந்து கரெக்டான பர்சன்ஸ் கிட்ட கொடுக்கணும். டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி கேன் பி டிஃபைன்ட் ஆஸ் அ subdivision and sub-allocation of powers to the subordinates. அவங்களோட பவர் வந்து இப்போது இன்கேஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணாத ஒருத்தர்கிட்ட கொடுத்து என்ன பண்ண முடியாது, செய்ய சொல்ல முடியாது. இப்போது இந்த கோவிட் இஷ்யூஸ் நடுவில் அந்த நம்ம இருந்தோம் அந்த குவாரண்டைனில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்லாம் நிறைய பேர் இருந்திருப்பாங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா, மாஸ்க் போடாதவங்கள, ப்ராப்பராக இல்லாமல் அந்த பேண்டமிக் டைமில் வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறவங்களாம் கூப்பிட்டு கொஷின் பண்ணாங்க. அவங்களுக்கு யார் அந்த அத்தாரிட்டி கொடுத்தது, யார் அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் கொடுத்ததுன்னா, தே ஆர் ஃப்ரம் ஹையர் அத்தாரிட்டி. ஹையர் அத்தாரிட்டியில் இருக்கவங்க தான் அந்த ரைட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து என்னென்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த அத்தாரிட்டியை வந்து they delegate with proper way to complete the specific task from the workers. அவ்வளோதான். subordinates in order to achieve the effective results. அந்த பவரை வந்து எதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அலோகேட் பண்ணி சபார்டினேட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கீழே இருக்க ஒர்க்கர்ஸ் கிட்டேருந்து ஒரு நல்ல ரிசல்ட் ரிசீவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிற மெத்தட் தான் வந்து டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் தான் கேளுங்க.